இங்க இருக்கிற இந்த ஹாஸ்பிட்டலோட ஃப்ளோரை இவன் டச் பண்ணதும் இங்க வேலை பாக்குற ஒரு நர்ஸ் பிறந்த குழந்தைய கடத்தி கொண்டு போறத இவன் ரைட் ஐக்கு இருக்க சூப்பர் பவரை யூஸ் பண்ணி இங்க நடந்த கிரைமை கண்டுபிடிக்கிறான். எல்லா நர்ஸோட ஃபேஸையும் நல்லா ஊத்து பார்த்துட்டு அந்த குழந்தைய கடத்தி கொண்டு போன நர்ஸ கடைசியா கண்டுபிடிச்சு அவங்கள மிரட்டி குழந்தையும் திருப்பி வாங்கி கடைசியில பேரண்ட்ஸ் கிட்டே குழந்தைய கொடுத்துறான். எப்படி இதை இவர் கண்டுபிடிச்சாரு? அவன் நம்ம கூடவே தான் நர்ஸா வேலை பார்த்துட்டு இருக்கா. ஆனா நமக்கே தெரியாம அவ இப்படி ஒரு வேலை பார்த்திருக்கான்னு சொல்லிட்டு எல்லா நர்ஸும் அவங்களை திட்டிட்டே இருக்கும்போது இவனுக்கு மூச்சு வாங்கி ரொம்ப வெக்கையா இருக்குன்னு சொல்லிட்டு கச்சி வச்சு தொடச்சிட்டே இருக்கான். ஆக்சுவலா இவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி வேலை தான் பார்த்துட்டு இருப்பான். அப்ப இவன் பாத்துக்கிற வீட்டோட ஓனர் வைஃப் கூட ஏதோ பிரச்சனை போல இருக்கு, அடிக்க போறாரு. அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு தடுக்க போறாம இருங்க. அப்ப இவனை புடிச்சு தள்ளி விட கரண்ட் பாக்ஸ்ல தலையை கொண்டு போய் விட்டு சாக்கச்சு கீழே வந்துடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணு வச்சு பார்க்கும்போது தான் இந்த மாதிரியான ஒரு பவர் இருக்குன்னு சொல்லிட்டு இவனுக்கு தெரிய வருது. என் வேலை என்னாச்சோ எத்தனை நாளா நான் இங்க இருக்கேன்னு சொல்லிட்டு பதறி ஓடி போய் பார்த்தா அந்த ஓனர் இறந்தே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவரோட பாடி ரிவரோட எண்டுல கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொன்னதும் அவர் தனியா தான் எங்கேயும் போக மாட்டாரு. சரி ஓகே அவரோட பாடியை நான் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு போய் பார்த்து டச் பண்றான் பாருங்க. அப்படியே இவனுக்கு நடந்ததெல்லாம் அந்த கண்ணு மூலமா தெரிய வருது. யாரோ கருப்பு கலர் ரெயின் கோட் போட்டு வந்து இவரை பிரிட்ஜ் மேல இருந்து தள்ளி விட்டுருக்காங்க. அதுவும் பீச்சாங்கையிலே தள்ளி விட்டுருக்கான் அப்படின்னு சொன்னதும் பக்கத்துல இருந்து போலீஸ் இதெல்லாம் கேட்டுட்டே இருக்காரு. இப்ப இவனும் ரொம்ப பவர் யூஸ் பண்ணதால அப்படியே ஐ பெயின் ஆயிடுது. சரி போதும்பா இதோட நிப்பாட்டிக்கோ, நீ பார்த்த எவிடன்ஸ் மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவனை கூட்டு போறாங்க. நம்ம விஜய் ஆண்டனி சாரோட மார்கன் படம் எதனா பாத்துட்டு வந்துட்டியா? அப்படியே எப்படி கிரைம் நேர்ல பார்த்த மாதிரி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டா என்னோட ரைட் ஐக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றான். கொஞ்ச நேரத்துல ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அனலைஸ் பண்ணிட்டு வந்துட்டு இவர் சொல்றது எல்லாமே ஒரு பக்கவான உண்மை. இந்த கொலைகார லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி தான் தள்ளி விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த கேஸும் இப்ப ரொம்ப இழுத்துட்டே போது. இந்த போலீஸ்காரருக்கும் ஒன்னும் புரியல. இப்ப வேற ஒரு இடத்துல செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்ப நேர்ல கிளம்பி போன போலீஸ் இது உன்னோட கச்சிஃபா பாரு அப்படின்றாங்க. டக்குனு இவனும் ஃபேண்ட் பாக்கெட்ல கையை விட்டு பாக்குறான். இல்லன்னு தெரிய வந்ததும் அது எந்ததான் சொல்லிட்டு வாங்க போறான் பாருங்க. டக்குனு ஹேண்ட் கஃப் எடுத்து மாட்டுறாரு. என்னன்னு சொல்லி பார்த்தா ஆக்சுவலா அந்த கொலையை பண்ணதே இவனதான் இருக்கும். ஸ்பெஷல் பவர்னு உருட்டும் போதே போலீஸ்காரருக்கு டவுட் வந்திருக்கும். இருந்தாலும் இவன் மேல லைட்டா டவுட் வச்சிருக்கும் போது என்னவோ கொலையை நேர்ல பார்த்தா மாதிரி கருப்பு கலர் ரெயின் கோட்ன்றான், பீச்சாங்கையில தள்ளி விட்டாங்கன்றான். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவனை பத்தி கொஞ்சம் விசாரிக்கிறாரு. அட்மிட் ஆன ஹாஸ்பிட்டல்ல நர்சிங் கிட்ட கேட்டா இவன் தான் குழந்தைய கடத்த ட்ரை பண்ணா, மறுபடியும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்டே கொண்டு போய் கொடுத்துட்டான். ஒரு மாதிரி விசித்திரமா நீங்க முழுக்க சைக்கோ மாதிரியே பண்ணிட்டு இருந்தான். அவனை நாங்க டிஸ்சார்ஜே பண்ணல. அவங்க வேலை பார்க்குற செக்யூரிட்டி அடிச்சு போட்டு அவரோட ட்ரெஸ் இவன் எடுத்து போட்டு போயிட்டான்ற மாதிரி சொல்றாங்க.